நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான டவுட் தான் சுப்ரீம் கோர்ட் பெருசா இல்ல ஹை கோர்ட் பெருசா. இதுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோர்ட்ஸோட ஹைரார்கி தெரிஞ்சுக்கணும். அதாவது நீதிமன்றத்தோட படிநிலைகளை தெரிஞ்சுக்கணும். இதுல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. முதல்ல வர்றது லோவர் கோர்ட்ஸ் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ், ரெண்டாவது வர்றது ஹை கோர்ட்ஸ், மூணாவது வர்றது சுப்ரீம் கோர்ட்ஸ். இந்த லோவர் கோர்ட்ஸ் 3 கேட்டகரிஸ்ல செயல்படுது. அது என்னன்னா சிவில் கோர்ட், செஷன் கோர்ட், ரெவென்யூ கோர்ட். சிவில் கோர்ட்ஸ்க்கு கீழே ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்ஸ், அதாவது சொத்து தகராறு, கான்ட்ராக்ட்ஸ், உடன்படிக்கை ஒப்பந்தம், சிவில் சம்பந்தப்பட்ட கேசஸ் எல்லாத்தையுமே விசாரிப்பாங்க. சிவில் அப்படின்னா நான் கிரிமினல் கேசஸ்னு அர்த்தம். அடுத்து செஷன் கோர்ட்டுக்கு கீழே கிரிமினல் கேசஸை மட்டும் டீல் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு திருட்டு, கொள்ளை. அடுத்து ரெவென்யூ கோர்ட்டுக்கு கீழே நிலம் சம்பந்தப்பட்ட தகராறு, விவசாய நிலம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள், இதை பத்திலாம் டீல் பண்ணுவாங்க. அடுத்து ஹை கோர்ட்ஸ். லோவர் கோர்ட்ஸ்க்கு மேல இருக்கிறவங்க தான் ஹை கோர்ட்ஸ். மாநில அளவில் பெரிய கோர்ட்ஸ்னா அது ஹை கோர்ட் தான். எல்லா மாநிலங்களுக்கும் தனித்தனியாக ஹை கோர்ட்ஸ் இருக்கும். சில மாநிலங்கள்ல ஹை கோர்ட்ஸை பக்கத்து ஸ்டேட்டோட ஷேர் பண்ணுவாங்க. அடிப்படை உரிமை மீறல், குற்றவியல் மேன்முறையீடு, சிவில் முறையீடு, இது சம்மந்தப்பட்ட கேசஸ் எல்லாமே ஹை கோர்ட்ஸ் டீல் பண்ணுவாங்க. இந்த சுப்ரீம் கோர்ட் தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற நீதித்துறையில மிக உயர்ந்த அதிகாரத்தில் இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்தியாவும் இதோட அதிகார வரம்பு கீழே தான் வரும். ஹை கோர்ட்ஸோட மேல்முறையீடு முதல் முறையா ஒரு கேஸ் விசாரணைக்கு வர்றத ஒரிஜினல் ஜுரிஸ்டிக்ஷன் சொல்லுவாங்க. சம்பந்தப்பட்ட தரப்பினருடைய எந்த கோரிக்கையும் இல்லாம நீதிமன்றம் அதன் சொந்த விருப்பப்படி தானா முன்வந்து எடுக்கப்படும் நடவடிக்கை தான் சுவமோட்டோ. அது மட்டும் இல்லாம நாட்டோட நலன், பொது நலன் தொடர்பான வழக்குகளை சுப்ரீம் கோர்ட்ஸ் கையாளுவாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்ஸ் தான் ஹை கோர்ட்ஸை விட பெருசு. இந்தியாவில் சுப்ரீம் கோர்ட் எந்த இடத்துல இருக்குன்றதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.